நமஸ்காரம். சிம்ஹா டூஸ்லேருந்து அஸ்வினி. ஸோ கைலாயம் யாத்திரை 2026 நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்கீங்க. ஸோ இதில் நான் என்ன தெரிஞ்சிருக்கேன்னா, உங்களை சிவன் அழைச்சிட்டாரு, நீங்கள் அவரை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டுட்டீங்க. ஸோ இந்த 2 எலிஜிபிலிட்டி இருந்தால் இதுக்கு மேலே வேறு என்ன தேவை? ஸோ மற்றபடி ஜென்ரலாக நீங்கள் நிறைய பேர் பயப்படுறீங்க. அதாவது சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, போகலாமா வரலாமா. இது பியோர்லி எப்படின்னா, ஒரு ஆத்மார்த்தமாக நம்ம அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சால் மட்டும்தான் இந்த யாத்திரையை நம்ம மேற்கொள்ள முடியும். ஸோ நீங்கள் சரண்டர் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த யாத்திரைக்கு நீங்கள் ஃபிட்டு. ஸோ எல்லா விதமான இடையூறுகள் வந்தாலும் அதை தகர்த்துட்டு நம்மளை அவர் கண்டிப்பாக அழகாக கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக தரிசனம் காமிச்சு நம்மளை வழி அனுப்புவார். அந்த மாதிரி தான் இதுவரையிலும் இத்தனை வருஷமாக நம்மளும் எத்தனையோ ஏஜ் குரூப்ஸ், குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மேக்ஸ் டு மேக்ஸ் ஏஜஸ் இருக்கிறவங்களையும் நம்ம அழைச்சிட்டு போயிட்டு வந்திருக்கோம். ஸோ இது வரைக்கும் நமக்கு எங்கேயுமே எந்த ஒரு ட்ராபேக் ஆனதில்லை. ஸோ பெருமாளோட அனுகிரகத்தால் இதுவரையிலும் எல்லாமே அழகாக திருப்தியாக நடந்துட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இல்லைனா ஒரு சிங்கிள் லேடியாக இப்படி ஒரு டெஸ்டினேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே சிரமம். என்னோடய பியோர் ட்ரஸ்ட் அப்படின்றது நான் அவர் மேலே வச்சுருக்கிறது தான். அவர் எங்களை வழி நடத்துகிறாரு. எங்களை ஒரு டூலாக யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு காரியத்தில் எங்களை இணைச்சிருக்காருன்னும் பொழுது அந்த நம்பிக்கை மட்டும்தான் எங்களை இவ்வளோ நாளாக ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அவரை பார்க்கணுன்னு முடிவெடுத்துட்டீங்க, அவர் உங்களை கூப்பிட்டுட்டார் அப்படின்னா செகண்ட் தாட்ஸே வேண்டாம், நீங்கள் புறப்படுறதுக்கான ஏற்பாடுகள் நீங்கள் பண்ணலாம். செகண்ட் விஷயம், எல்லாரும் பயப்படுறது எங்களுக்கு சேஃப்டி இருக்குமா, ப்ளஸ் ஆல்டிடியூட், அப்புறமா எங்களுக்கு ஏதாவது ஃபிட்னஸ் வேணுமா, அங்கே ஆக்சிஜன் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான பல கேள்விகள் உண்டு. இதுக்கு சேஃப்டிங்கிறது நான் உங்கள் கூடயே முழுக்க உங்கள் ட்ரிப்பில் 13 நாளும் எப்போனாலும் தொடர்புக்குள்ளேயே இருக்க போகிறேன். உங்களோட கூட தான் பிரயாணம் பண்ண போகிறேன். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் கால்ஸோ இல்லை எது டவுட்ஸ்னாலும் நீங்கள் என்கிட்ட தான் அப்ரோச் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சேஃப்டின்னும் பொழுது நீங்கள் ஃபீமேல், ஒரு ஃபீமேல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உண்டு. அதுக்காக மேல் வர வேண்டாம்னு சொல்லலை, ஃபீமேல்ஸ் ஜாஸ்தி பயப்படுவாங்க. அதுக்காக தான் இந்த நோட். ஸோ நான் ஒரு ஏஜ்டு பேரண்ட்ஸ், ஒரு ஏஜ்டு பீப்புள் எப்படி கூப்பிட்டுட்டு போனால் அவங்களுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும்ன்றத இந்த 15 வருஷத்தில் எனக்கு நான் கிடச்சிக்கிட்டேன். எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் எக்ஸ்பீரியன்ஸில் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நீங்கள் அதை பற்றி துளியும் கூட கவலை வேண்டாம். ஸோ அது ஃபஸ்ட்டு. செகண்ட், ஆக்சிஜன் பற்றி கேட்டிங்க. கண்டிப்பாக ஆக்சிஜன் கம்மியாக தான் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம என்னெல்லாம் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணுன்றது நாங்கள் உங்களுக்கு கம்பல்சரி சொல்லுவோம். அண்ட் மற்றவங்க மாதிரி நார்மல் டூர் ஏஜெண்ட் கிடையாது. நார்மலாக ஒரு டூர் யார் பண்ணுவாங்க? யார் வேணாலும் பண்ணலாம். லோக்கலில் எந்த டெஸ்டினேஷன்ஸ் வேணாலும் வீட்டில் இருக்கவங்க கூட பண்ணலாம். ஆனால் ஹை ஆல்டிடியூட் பண்ணும்போது ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த ஒரு ஹை ஆல்டிடியூடை ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதாவது மார்ச் மாதம் தொடங்கி நவம்பர் வரைக்கும் நான் ஆல்டிடியூட்லேயே தான் இருக்கிறேன். ஸோ உங்களுக்கு பார்த்துருக்கலாம், என்னோடய சேனல் நீங்கள் போய் பார்க்கலாம், இல்லை என்னோடய பழைய ட்ரிப்ஸை நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த டைம் நான் ஹை ஆல்டிடியூடில் தான் பிரயாணம் பண்ணிகிட்ருக்கேன் நார்த்தில். ஸோ இந்த ஃப்ரீக்வெண்ட் பண்ணும்பொழுது ஆஸ் அ ட்ரெக்கராக உங்களுக்கு ஆல்டிடியூட் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங்கும் கொடுத்துருவோம். ப்ளஸ் உங்களுக்கு அதுக்கு ப்ரிப்பரேஷன்ஸும் நாங்கள் முன்னாடியே சொல்லி கொடுத்துருவோம். அதனால் ஆக்சிஜனை பார்த்தீங்கன்னா பயம் வேண்டாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்குறது ஃபிட்னஸ். இதுக்கு ஸ்பெஷலாக நீங்கள் போய் ஜிம் போகணும், ஒர்க் அவுட்ஸ் பண்ணணும், அந்த மாதிரிலாம் எதுவும் உங்களை நீங்களே ட்ரபிள் பண்ணிக்க வேண்டாம். சிம்பிளாக ஒரு வாக்கிங் பண்ணுங்கள், மூமெண்ட்டு வச்சுக்கோங்க. நான் கம்ஃபர்ட்டாக உட்காந்துட்டே இருப்பேன், ஏசியில் தான் இருப்பேன், எனக்கு என்னோடய சின்ன பேக்கை கூட நான் தூக்க மாட்டேன், அந்த மாதிரியெல்லாம் நம்ம கம்ஃபர்ட்டில் இருந்தோன்னா கண்டிப்பாக சிரமமாக தான் இருக்கும். ஸோ இப்போத்துலேருந்தே நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டீங்க போகணுன்னா ஜூன் மாதம். ஸோ இப்போ நமக்கு ரொம்பவே டைம் இருக்குது. ஸோ நம்ம ஃபெப்ரவரி கடைசி மிடில் தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் கூட டெய்லி ஒரு 500 மீட்டர்ஸ் வாக் பண்ணுங்கள். ஸ்லோவாக அப்படியே கிராஜுவலாக 1 to 2 கிலோமீட்டர்ஸ், மேக்ஸிமம் ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் நடக்கிறதுக்கு தயார் அப்படின்னா ஈஸியாக நீங்கள் இந்த பிரயாணத்தை நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். அதனால் எந்த ஒரு பயப்படுத்துகிறாங்க மற்றவங்க உனக்கு ஆகாது, ஏன்னா எனக்கு கால்ஸ் வருது, இல்லைம்மா நான் யூடியூப்பை பார்த்து அப்படி எனக்கு இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, யாரும் சொல்ல வேணாம். பெருமாள் சொல்லிட்டாரா வான்னு கிளம்பிடுங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது இந்த வீசா ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் நீங்கள் அந்த டென்ஷன் வச்சுக்க வேண்டாம். எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே டாக்குமெண்ட் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட் பேஜ். இதை கொடுத்துட்டா போதும், மற்ற எல்லா ஃபார்மாலிட்டிஸ் நாங்கள் பார்த்துப்போம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நாங்கள் கேட்குறது 2 ஃபோட்டோ கேட்போம் வித் ஒயிட் பேக்ரவுண்ட்.
அதாவது உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஒயிட் ஸ்க்ரீனில் நீங்கள் நின்று ஃபோட்டோ ஸ்டுடியோவில் போய் எடுத்து கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் வீட்லேயே யார்கிட்டையாவது எடுத்து கொடுத்தாலும் சரி, இதுதான் நமக்கு தேவை. ஸோ இந்த ஒயிட் பேக்ரவுண்டில் 2 ஃபோட்டோஸும் இந்த பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் அண்ட் லாஸ்ட் பேஜ் கொடுக்கணும். பாஸ்போர்ட் வந்து இப்போ நம்ம ஜூன் மாதம் தான் போகிறோன்னா அதுலேருந்து 6 மாதத்துக்கு வேலிடிட்டி இருக்கான்னு பார்த்துக்கணும். சிம்பிள். இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்க நம்மளே இப்போது கைலாயம் வரைக்கும் போயிட்டு வந்திருப்போம். கரெக்டுங்களா? ஸோ அதுதான். அண்ட் அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்போம்? ஆல்டிடியூட் சொல்லியாச்சு, ஆக்சிஜன் சொல்லியாச்சு, ஃபிட்னஸ் நம்ம பார்த்துட்டோம், வீசா சொல்லிட்டோம், அண்ட் சேஃப்டி சொல்லிட்டோம். இது 5 டவுட்டுக்கு மேலே மேக்ஸிமம் வேறு எதுவும் இருக்காது. அதனால் நம்பிக்கையாக பெருமாளை பார்க்குறதுக்கு சிவபெருமாள், ஏன்னா பெருமாள்னா பெருமாள் இல்லை, எல்லாருமே ஒன்று தான். ஹரன் 2 பேருமே ஒன்று தான். ஸோ பார்க்குறதுக்கு நம்ம எல்லோரும் தயாராக. ஜூன் பேட்ச் இருக்குது. ஜூன் முடியாதவங்க ஜூலையில் வாங்க, ஜூலை முடியாதவங்க ஆகஸ்ட் வாங்க, ஆகஸ்ட் முடியாதவங்க செப்டம்பர் வாங்க. பட் ஜூலை அதாவது ஆகஸ்ட் அண்ட் செப்டம்பர் கொஞ்சம் குளிர் ஜாஸ்தி இருக்கும். ஜூன் அண்ட் ஜூலை ஆவரேஜாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சி லெவல்லேருந்து போகிறவங்க ஜூன் மாதம் போனால் கம்ஃபர்டபுளாக இருக்குங்கிறதுக்காக தான் மெஜாரிட்டி பீப்புள் ஜூனில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். அண்ட் இந்த இயர் இன்னும் ஸ்பெஷல். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே பல வீடியோவில் சொன்ன மாதிரி ஹார்ஸ் ஃபயர் இயர், கும்பமேளாவுக்கு ஈக்குவலி அந்த இயருங்கிறதுனால ரொம்ப விசேஷம். நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் உங்களோட சீட்ஸை நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம். ஜூன் தானேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரிலாக்ஸ்டாக லெத்தார்ஜிக்காக விட்டுறாதீங்க. லாஸ்ட் ஹவர் ரஷ் இந்த யாத்திரைக்கு செல்லுபடி ஆகாது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் குயிக்காக இந்த ப்ராசஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு பேமெண்ட்டு கொஞ்சம் பல்காக இருக்குது, இமீடியட்டாக நாங்கள் பேமெண்ட் பண்ணோம், ஃபுல் பேமெண்ட் பண்ணோம்னு நினைக்கிறவங்க இப்போ உங்களுக்கு டைம் இருக்குது. இன்ஸ்டால்மெண்ட் மாதிரியும் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ 50,000 நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ புக்கிங் அட்வான்ஸ் 25,000 கொடுத்து நீங்கள் புக்கிங் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் நீங்கள் 50-50 நம்ம உங்களுக்கு எப்படி பிளானோ அப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ ஜூன் மாதம் 18ஆம் தேதி சென்னையிலேருந்து சிம்ஹா டூர்ஸ் நம்ம டீமோட கைலாயநாதரை வசிக்கக்கூடிய இடத்த அவரை போய் நம்ம தரிசனம் பண்ணுறதுக்கு தயாராகிட்ருக்கோம். எல்லா ஏற்பாடுகளும் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்ருக்குறோம். தவற விடாதீங்க. 2026 கைலாஷ் மானசரோவர் யாத்திரை. தேங்க்யூ. ஸ்டே வித் சிம்ஹா டூர்ஸ், கனெக்டிங் டிவைன் சோல் சின்ஸ் 2010.